துணைப்பாடம் புயலிலே ஒரு தோணி பா. சிங்காரம். குறிப்புச் சட்டகம். முன்னுரை. தொங்கானின் நிலை. தொங்கான் படும் பாடு. தொங்கான் மிதந்து செல்லும் காட்சி. முடிவுரை. முன்னுரை. இந்தோனேசியாவில் மெயில் நகரில் இருந்தபோது 2ஆம் உலகப்போர் நிகழ்ந்தது. ஆசிரியரின் நேரடி அனுபவங்களோடு கற்பனையும் கலந்த கதைதான் புயலிலே தோணி என்னும் புதினம். கடற்பயணத்தின் கண்ட காட்சிகளும் அதன் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளையும் காணலாம். தொங்கான் படும் பாடு. கொளுத்திக் கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்துவிட்டது. புழுங்கிற்று. பாண்டியன் எழுந்து போய் அண்ணார்ந்து பார்த்தான். மேகப் பொதிகள் பறந்து திறன் போன்றி கும்மிருட்டாய் இருந்தது. அலைகள் எண்ணெய் பூசியவை போல் முழுவென நெளிந்தன. காற்றையே காணோம். ஒரே இறுக்கம். எதிர்கோடையில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக் கொண்டிருந்த மாலுமிகள் திடுமென பாய்மரத்தை நோக்கி ஓடிச் சென்று கட்டுக்கயிறுகளை இறுக்கிறார்கள். ஓர் உறுத்தில் ஒவ்வொரு உணர்விலும் பட்டது. எல்லோரும் எடுத்து ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து மிரண்டு விழித்தனர். தொங்கானின் நிலை. வானும் கடலும் வளியும் மழையும் மீண்டும் ஒன்று கூடி கொந்தளிக்கின்றன. வானம் பிளந்து தீ கக்கியது. மழை வெள்ளம் காட்டுகிறது. வழிமூட்டி புரட்டுகிறது. கடல் வெறிக்கூத்தாடுகிறது. தொங்கன் நடுநடுங்கி தாவி குதித்து விழுந்து நொறுங்குகிறது. மரத்தூண், இரும்புத்தூண், கல்தூண், உயிர்த்தூண் என தொங்கான் தாவி நீந்துகிறது. இருட்டிருட்டு, கும்மிருட்டு, சிலுசிலு, மரமரப்பு, இடிமுழங்க சீன பிசாசுகள் தாவி வீசுகின்றன. தொங்கான் மிதந்து செல்லும் காட்சி. மூட்டை சிப்பைகள் நீந்தியோடி மறைகின்றன. தொங்கான் குதித்து விழுந்து நொறுங்குகிறது. சுழந்து கிடுகிடுத்து கடந்தாடுகிறது. கடலை அடிக்கிறது. என்ன இது? சூரிய வெளிச்சம். சூரியன் தொங்கானின் நீர் நெளிகிறது. பாய்மரம் ஒடிந்து கிடக்கிறது. தொங்கானின் இருபுறமும் பின்னேயும் தேயிலை பெட்டிகளும் புகையிலை சிப்பங்களும் மிதந்து வருகின்றன. பாண்டியன் நற்புறமும் கடலை பார்த்து மலைத்து நின்றனர். கடற்கூத்து எவ்வளவு நீடித்ததென்று கணக்கிட முடியவில்லை. தொடங்கிய போதோ முடித்த போதோ முடிந்த வெகுநேரம் வரையிலோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லா கடிகாரமும் நின்று போயிருந்தது. முடிவுரை. கடற்கூத்துக்குப் பின் 5ஆம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல் இருந்தது. அடுத்த நாள் முற்பகலில் பினாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள். தொங்கான் கரையை நெருங்கிப் போய் நின்றது.